பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அப்படின்ற ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறீங்க. நிஜமாகவே மரியாதை நிமித்தமாக மட்டும்தான் சந்திச்சிங்களா? நலன் விசாரிக்கிறத போயிட்டு ஒரு அரசியல் ஆக்கணும்னா அது எந்த விதத்தில் நாகரிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலினோட தூதுவராக போய் பார்த்தாருன்ற அளவுக்கு விவாதங்கள்லாம் தொலைக்காட்சியில் நடந்தது. ஒரு துளியும் அப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவும் விசிகாவும் ஒரே நிலையில் இருக்கணுன்றது உங்கள் விருப்பம்னு சொல்லலாமா? இல்லை அது கேரளாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, பீகாரில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஏன் வரக்கூடாது? நீ ஒரு சீனியர் பாலிட்டிஷியன், அதை பற்றி ஒரு கருத்து சொல்லலாம். வரக்கூடாதுன்னு சொல்லலை, வரலாம். சாதி ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு நீங்களே பேசியிருக்கீங்க, சட்டமன்றத்தில் நீங்களே பேசியிருக்கீங்க. ஆனால் முதலமைச்சர் அந்த சட்டம் தேவையில்லை அப்படிங்கிறாரு. எல்லா மாநிலங்களிலையும் அதை ஏற்றி வராங்க, நம்ம மாநிலத்திலையும் அதை ஏற்றணும். அந்த சட்டம் தேவை. நான் எங்கெல்லாம் சுவாகா பண்ணுறதுன்னு அதிமுக சாதாரண கட்சியா அப்படின்னாரு. நான் இந்த விகடன் மூலமாக சொல்கிறேன், பொறுத்திருந்து பாருங்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பால் தாக்கரை விட நீங்கள் வலிமையான தலைவர் இல்லை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு கே. செல்வபெருந்தகை அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பாக கிளப்பி விட்டீங்க. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அது குறித்து கேட்கும்போது மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அப்படின்ற ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறீங்க. நிஜமாகவே மரியாதை நிமித்தமாக மட்டும்தான் சந்திச்சிங்களா? அதை தாண்டி என்ன இருக்க முடியும்? அதை தாண்டி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எல்லாமே அரசியல் தான். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நான் ஒரு அரசியல் கட்சியுடைய மாநில தலைவர். நலன் விசாரிக்கிறத போயிட்டு ஒரு அரசியல் ஆக்கணும்னா அது எந்த விதத்தில் நாகரிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் முழுக்க அவரை பார்க்க போனது கடந்த கால உறவுகள், அவரோடு சேர்ந்து பணியாற்றினது. இப்போ இயல்பான ஒரு சூழலில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்வியோ சர்ச்சையோ எழுந்திருக்காது. இப்போ மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாக செயல்படுறாங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கிட்டத்தட்ட பாமக ஒரு 2ஆக தான் செயல்பட்டு இருக்கு. அது சம்மந்தமாக நிறைய விவாதங்கள் சர்ச்சைகள் போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சந்திச்சா தான் அந்த கேள்விலாம் எழும்புது. இல்லை, சந்திக்கிறதுக்கு இந்த நேரம் அந்த நேரம்னு கிடையாது. தூய்மையான ஒரு உறவு இருந்ததுன்னா அதை எப்போனாலும் சந்திக்கலாம். அதுக்கு போயிட்டு ஒரு நீண்ட காலம் அரசியலில் இருக்கக்கூடியவர் இந்த நேரத்தில் சந்திச்சா இந்த மாதிரி சர்ச்சைகள் எழும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக சர்ச்சைகள் எழுன்றதுக்காக பார்க்காம இருக்க முடியாதுல்ல. யாராவது சொல்லுவாங்கன்றதுனால இவர்கள் எப்படி சொல்வார்கள், அவர்கள் எப்படி சொல்வார்கள்ன்றதுக்கு அதுக்காக மருத்துவர் ஐயா புறக்கணிக்கவும் முடியாது, பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அவர் பார்க்கக்கூடாத சக்தி கிடையாதுல்ல. மருத்துவர் ராமதாஸ் இப்போ இந்த அவங்க கட்சிக்குள் நடக்கிற இந்த பிரச்சனைக்கு பின்னாடி திமுக மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக இருக்க மாதிரி தெரியுது. மருத்துவர் அன்புமணி பிஜேபி அணியில் இருக்கிறாருன்றது தெளிவாக தெரியுது. அவர் திமுகவை நோக்கி ராமதாஸ் வர்றாரு அப்படின்ற நேரத்தில் நீங்கள் சந்தித்தது? இல்லை, நாங்கள் திமுக மருத்துவர் ஐயா அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு நெருங்கி வராரா இல்லை திமுக அவர்கள் அழைக்க அவங்க தான் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைவர். யாரை கூட்டணியில் சேர்க்கணும், யாரை விடுவிக்கணுன்றத தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்கார். இப்போ நான் போயிட்டு அதை தீர்மானிக்க முடியாது. ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு வாரம் தீர்மானிச்சு ஏதாவது ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சின்னு இல்லை, ஏதாவது ஒரு கட்சியை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கட்சிக்கு நல்லது, கூட்டணிக்கு நல்லதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அவர் முடிவெடுத்தது நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், இந்து முன்னணி இப்படி போன்ற அமைப்புகள்னா நாங்கள் அதுக்கான காரணத்தை வேண்டான்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு சமூக நீதிக்கான, ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான, எல்லா மக்களுக்குமான ஒரு அரசியல் களத்தில் அவர் இருக்கார். ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, ஏறக்குறைய 50 ஆண்டை கடந்து அவர் பொது வாழ்க்கையில் இருக்கார். நீங்கள் போய் பார்த்தீங்க, உங்களுக்கு முன்னாடி பாமகவுக்குள்ள இந்த பிரச்சனை அந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி போய் பார்த்தாரு, சைதி துரைசாமி அவர்கள் போய் பார்த்தாங்க. அதுவும் இதே மாதிரி தான் இவங்க போய் என்ன பேசினாங்க அப்படி இதே மாதிரி ஒரு சர்ச்சை இருந்தது. இல்லை, இப்போ அவங்க போனதுக்கு வித்தியாசம், அவங்களுக்கு போனதுக்கு நான் போனதுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர்கள் அரசியல் பேச போனாங்க. அதில் என்ன நடந்தது, என்ன பேசினாங்கன்ட்டு பத்திரிகையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க வெளியில் நாங்கள் அரசியல் பேசலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என்ன யாரும் நீங்கள் போய் பார்க்கணுன்னு நிர்பந்திக்கலை, பார்க்கணுன்னு சொல்லலை. இது யதார்த்தமான சந்திப்பு. காட்டுமன்னார் கோவிலில்
தலைவர் இளைய பெருமாளுக்கு 100 நிறைவு விழா மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து மேலாள் நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் கலந்துட்டாரு. நாங்கள் கலந்துட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடத்தப்பட்டது. அங்கே பாண்டிச்சேரியை கிராஸ் பண்ணுறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அங்கே இரவு படுத்துறதுட்டு காலையில் போகும்போது, காலையில் அந்த பக்கம் தானே போகிறோம் அப்படின்னு அவங்க தோழர்கள், பாமக தோழர்கள் நாங்கள்லாம் பேசும்போது ஐயாவை போயிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். இதில் வந்து எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாத ஒரு தூய்மையான சந்திப்புன்றது தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அதான் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த பின்னாடி செய்தியாளர்கிட்ட உங்களை கேட்கும்போது மரியாதை நிமித்தமாக சந்திச்சுன்னு சொன்னீங்க. அடுத்த 2 நாள் பிறகு வந்து இது சம்பந்தமான விவாதங்கள் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கருத்து கிடையாது, எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் போய் செல்வப்பிரந்தை அவர்கள் பார்த்துருப்பாரு. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலினோட தூதுவராக போய் பார்த்தாருன்ற அளவுக்கு வந்து விவாதங்கள்லாம் வந்து தொலைக்காட்சியில் நடந்துட்டு அது அது ஒரு துளியும் உண்மை கிடையாது. அவரும் என்கிட்ட போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்லலை, இது மாதிரி பேசுங்கன்னு சொல்லலை. நான் தன்னியல்பாக போய் சந்தித்தேன், அவ்வளோதான். இப்போது திமுக அணிக்கு வந்து பாமக வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் அது இருக்குது, அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாமக இருக்கிற அணி பாஜக இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் 2 அணிகள், அதாவது ஒரே அணியில் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் இணைஞ்சிருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு கருத்தும் சில தரப்பில் வந்து இப்போ சொல்லப்படுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, என்ன கூட நேற்றுக்கு பத்திரிகையாளர் சந்திச்சாங்க. 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதா அப்படின்னு. ஒன்றா இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 2 சமூகத்துக்கும் நல்லது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆதி திராவிட மக்களுக்கும் ஒரு நன்மை வரும் கிடைக்கும் அப்படின்னா 2 கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருக்கிறத வரவேற்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு காரணங்கள் இருக்கு. 2011 தேர்தலில் வந்து விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு கேட்டாங்க, எல்லா கட்சிக்கும் ஓட்டு கேட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் பாமகக்கு வாக்குகள் கேட்டாங்க, எல்லாருக்கும் கேட்டாங்க. ஒரு தூய்மையான கூட்டணியாக எல்லோரும் சேர்ந்து இருந்தது. அது துரதிர்ஷ்டமாக வந்து வெற்றி வாய்ப்பை நாங்கள் அப்போது எல்லோரும் இழந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் பாதுகாப்பு இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் எல்லோரும் சேர்ந்து அப்போது களத்தில் இருந்தோம். தமிழுக்காக குரல் கொடுத்தோம், தமிழ் மாநாடு நடத்தணும், ஊர்தி பயணங்கள் நடத்தணும். அது மட்டும் கிடையாது. நீங்கள் நீண்ட நெடிய வரலாறு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா 1936 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து துவக்கிறார். அவரோட உரையில் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட், ஓபிசி எல்லோரும் ஒன்றிணையணும், எல்லோரும் ஒன்றிணைந்து தான் பொலிட்டிக்கல் பவர், அரசியல் அதிகாரத்தை பெற முடியும்னு அவர் எப்பவுமே வந்து ஷெட்யூல் காஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பல முறை உரையாற்றியிருக்கார். இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம், அப்போ தான் வந்து அரசியல் அதிகாரத்தையும் நம்ம பெற முடியும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து 1936 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. அப்போ 1948 பார்த்தீங்கன்னா அப்போ கம்யூன் ஸ்டேட்டாக இருந்துச்சு. மொழிவாரி மாநிலம் வந்து பிரிக்கலை. மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி கம்யூன் பிரசிடென்சி இருக்கும்போது இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் கூட்டத்தில் பேசுகிறார். 1948 ஏப்ரல் 25 ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எல்லோரும் பிரிட்ஜாக இருக்கணும், ஷெட்யூல் காஸ்ட் லீடர்ஸும் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியலின மக்களும் பிற்படுத்தப்பட்ட ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றிணைந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறான். அதனால இது வந்து நான் சொல்றது கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இயக்கங்களும் ஷெட்யூல் காஸ்ட் இயக்கங்களும் ஒன்னா சேரணும் அப்படின்னு. இப்போ விடுதலை சிறுத்தை ஒரு பார்த்த வரைக்கும் எல்லோரும் அது சாதி கட்சின்னு சொல்லுவாங்க. பட் சாதிக்கு அப்பாற்பட்டு எல்லோருக்குமான கட்சியா மாறிட்டு வராங்க. அதுல வந்து மகிழ்ச்சி தான் அது. அப்படி பார்த்தீங்கன்னா SS பாலாஜி வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஷா நவாஸ் இஸ்லாமிய சமூகத்தை, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், அவரை நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க. அது மாதிரி எல்லோருக்குமான கட்சியாக மாறும்போது அங்கே பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்ன பிரச்சனை? முன்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப ஃபயராக இருந்துச்சு, ஒரு தீப்பிழம்பு மாதிரி இருந்துச்சு. வீடுகள் கொளுத்துவது, எரிப்பது, கலவரங்கள் ஏற்படுது. அதெல்லாம் அந்த தர்மபுரி சம்பவத்துக்கு பிறகுதான் அந்த பிளவுன்றது வருது. அந்த பாதிக்கு பாதி இப்போ அதெல்லாம் மறைஞ்சிட்டு வருது. அது நல்ல விஷயம்தான். எல்லா சமூகங்களும் ஒற்றுமையா இருப்பது வந்து வரவேற்கிறது. அதுதான் காங்கிரஸுடைய பார்வையும் கூட. இப்போ அம்பேத்கர் சொல்ற கருத்தை நீங்க வந்து இன்றைக்கு பொருத்தி பார்க்கணும்னா பாமகவும் விசிகாவும் ஒரே அணியில் இருக்கணும்னு சொல்லலாம். 1936 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது பாபா சாஹிப் பேசின ஸ்பீச், அம்பேத்கர் பேசின ஸ்பீச். 1948 25 ஏப்ரல்ல
ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் இப்போ இருக்கிற யூபியில், அப்போ இருக்கிற கம்யூன் பிரசிடென்சியில் அப்போ பேசுனது எல்லாத்தையும் நம்ம அதெல்லாம் வச்சு தான் எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. பாபா சாஹேபுடைய ஸ்பீச், அம்பேத்கருடைய ஸ்பீச்சை பேசும்போதெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஓபிசி ஒன்றா சேர்ந்தால் தான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். இப்படி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக தான். இப்போ காங்கிரஸுடைய சித்தாந்தம்னாலே எங்கள் தலைவரை பேசியிருக்காரு. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசி, மைனாரிட்டி இவங்களை ஒன்றிணைக்கணும், அந்த வேலையை தான் நம்ம பண்ணணும்னு பல கூட்டங்களை பேசியிருக்காரு. அப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவும் பிசிகாவும் ஒரே அணியில் இருக்கணுன்றது உங்கள் விருப்பம் சொல்லலாமா? இல்லை, அது வந்து மாண்பு முதலமைச்சர், இந்தியா கூட்டணிய தலைவர், அவர் தான் முடிவு பண்ணணும். என்னுடைய விருப்பத்தை சொல்லலாம், அவர் தான் முடிவு பண்ணணும். சரி, திமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் வர கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் உறுதிப்படுத்தலை, வரலான்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று கூட நடந்த ஒரு காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சி.கே. பெருமாள் அவருடைய புத்த வெளியீட்டு விழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, மற்ற காங்கிரஸோட மூத்த தலைவர்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே மீட்டிங்கில் வந்து தேமுதிகவோட பொருளாளர் சுதீஷ் கலந்துக்கிட்டாரு. இது அதோட அடுத்து அப்படியே நகர்ந்து அதோட கட்டணம் பார்க்கலாமா? அதை இல்லை, ஒரு காலகட்டத்தில் இன்னும் 8 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் இந்தியா கூட்டணியை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எதுக்காக மக்கள் வந்து ஓரணியில் திரள வேண்டும், அதுக்கு என்ன காரணமும் காரணிகள் இருக்குது அப்படின்னா, இப்போ பாஜக அதிமுக கூட்டணி, இந்த பாஜகவை எடுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கு தொடர்ந்து ஒன்றிய அரசு இருக்குது. பல காரணங்களை சொல்லலாம். ஒரு தலைமுறையை உருவாக்குவது வந்து கல்வித்துறை தான், பள்ளி கல்வித்துறை தான் அடுத்த தலைமுறையை உருவாக்க போகுது. கல்வி கற்றவர்களாக ஆக்க போகுது. அந்த பள்ளி கல்வித்துறையை முடக்கணும்னு பாஜக RSS அஜெண்டா வேலை செய்து பாருங்க. அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஓஹோ, எங்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு நீ தடையாக இருக்கிறியா பிஜேபியே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2350 கோடி ரூபாய் எதுக்கு நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க? இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போடணும். நீங்கள் மாண்பு முதலமைச்சர் முடியாதையா, நீ 10,000 கோடி கொடுத்தா கூட நான் போட மாட்டேன்னு தெளிவாக இருந்துட்டாரு, மக்களுக்கான முடிவு எடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பட்னாவிஸ் சொல்றாரு, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. பாஜகவுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு மொழிக்கு எதிராக, ஒரு மாநிலத்துக்கு எதிராக இருக்கின்றத பாஜகவுடைய முதலமைச்சரே நிராகரிக்கிறாங்க. இதுதான் பாஜகவுடைய உண்மையான முகம். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. பாஜகவுடைய எந்தெந்த கட்சி சேருதோ அவங்கள நிராகரிச்சிருங்க. A டீம், B டீம், நேரடியாக உறவு வைப்பது, மறைமுகமாக உறவு வைப்பது, எந்த உறவாக இருந்தால் நிராகரிக்கப்படணும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப ஆகையால எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டணியை நோக்கி தான் வர்றதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லா கட்சிகளும்னா வேற என்ன கட்சி சார் வரும்? தேமுதிக பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா அப்படி சொல்றீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து மெகா கூட்டணி அமைப்போம் சொல்லியிருக்காரு. பிஜேபியோட அவங்க கூட்டணி உறுதியாயிடுச்சு. ஏற்கனவே தேமுதிக அந்த கூட்டணியில தான் இருந்தது. இப்போ அவங்களுக்கு சில மனக்கசப்பு இருக்கலாம், அந்த ராஜ்யசபா சீட் தரல அப்படின்றது. ஆனா பிஜேபி அவ்வளவு சீக்கிரமா தேமுதிக விட்டுறாது. இல்ல பிஜேபி விடுதுன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா, வெற்றி பெற அணி எந்த அணி, வெற்றி பெறும் அணிக்கு தான் எல்லாரும் போவாங்க. இப்போ சமூக பாதுகாப்பு திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளாக அவர் தீட்டிய திட்டங்கள், அவர் அறிவித்த அறிவிப்புகள் எல்லாமே வந்து தேர்தல் வாக்குறுதியை காட்டிலும், தேர்தல் வாக்குறுதியை 90 விழுக்காடு செய்து மிச்சமுள்ள நாட்களில் 10 விழுக்காடு பண்ண போறாங்கன்னா, அறிவிக்காத திட்டங்கள் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. காலை உணவு திட்டம்லாம் வந்து உலகமே போற்றப்படக்கூடிய காலை உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்தை கல்வி கண் திறந்த காமராஜர் கொண்டு வந்தார். காலை உணவு திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்திருக்காரு. இது மாதிரி பல திட்டங்கள் சொல்லலாம். அப்போ மக்கள் பாக்குறாங்க, நீ பிஜேபி வந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் போவதை தடுத்து நிறுத்துகிறாய் அல்லது அனுமதிக்க மாட்டேன்றாய், எதிராக இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்போ தமிழ் கலாச்சாரம் எல்லாமே வந்து தமிழ் மேல உயிரைய வைத்திருக்கிற தமிழர்கள் நம்மளுடைய மாநில மக்கள். இப்ப கீழடி அகழ்வாராய்ச்சி ஆகட்டும், அங்க வந்து நீங்க ஒரு தடை போடுறீங்க. தமிழ் மொழியை பத்தி வெளிநாட்டுல போய் பேசுறீங்க, திருக்குறள் அப்படின்னு பேசுறாரு. இங்க வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு, தமிழ் துறைக்கு, செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு ஒதுக்குற நிதியை பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு எதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. 2-3 விழுக்காடு கூட ஒதுக்குறது. இப்படி கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்த ஒரு கட்சி பாஜக. அதை விட யார் சேர்றாங்களோ அவங்களும் புறக்கணிக்கப்படுவாங்க. தேமுதிக உள்ள வரலான்னு சொல்றோம், பாமக உள்ள வரலான்னு பேச்செல்லாம் இருக்குது. இது வந்து இந்த முக்கியமா 2 அணிகள்,
திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி. இதில் வந்து ஒரு ஷஃபிள் வரும் அப்படின்ற ஒரு பேச்சுலாம் இப்போ சமீபத்தில் எழுந்திருக்கு. இப்போ விசிகாவை பற்றிலாம் பேசணும். விசிகா வந்து ஒருவேளை பாமக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தாவேகா விஜய் கூட போகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி மதிமுகவில் வந்து மதிமுக பற்றின ஒரு சில சர்ச்சைகள்லாம் இருக்குது. வந்து அவங்க சில அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு 2 கூட்டணி திமுகவுக்கு மதிமுக இடையில இருந்து மதிமுக இடத்துல தான் தேமுதிக கொண்டு வர போகிறாங்க இப்படிலாம் ஒரு தியரி சொல்லப்படுது. இல்லை, மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள், தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ளவர்கள், தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், மாணவ மாணவிகள், அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்றால் எல்லோரும் இந்தியா கூட்டணியில் சேருவார்கள் தவிர ஒருவர் கூட இந்தியா கூட்டணி விட்டு விலக மாட்டார். அப்போ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு வெரி வெரி ஸ்ட்ராங். இன்னும் பலமடையுமா? இன்னும் பலமடையும். இப்போ சமீபத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு பேச்சு தமிழக அரசியலில் வந்து எழுந்திருக்கு. ஆட்சியில் பங்கு அப்படின்றது விஜய் கட்சி மாநாடு நடத்தணுன்னு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே விசிகா வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பழைய முழக்கத்தை வந்து இடையில மீண்டும் எழுப்புனாங்க. பிரேமலதா அவர்கள் கூட பேசியிருக்காங்க. இப்போ வந்து கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வர்றது நீ வரவேற்கிறீங்களா? இல்லை, இது வந்து ஒரு பாலிசி மேட்டர். இந்த பாலிசி மேட்டர்லாம் வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இருக்குது, எங்களுக்கு வழிகாட்டுற தலைமை டெல்லியில் இருக்குது, புதுடெல்லியில். அவர்கள் முடிவு செய்வார். இப்போது மத்தியில் திரு மன்மோகன் சிங் அவரோட ஆட்சியில் அது கூட்டணி ஆட்சி தான். மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் இருந்த ஆட்சியும் கூட்டணி ஆட்சி, இப்போ இருக்கிற மோடி தலைமையில் அவர் இருக்கிற ஆட்சியும் கூட்டணி ஆட்சியாக இருக்குது. அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் திமுக உட்பட பல கட்சிகள் இருந்தது. மத்தியில் கூட்டணி ஆட்சி இருக்குது. மாநிலங்களையும் கூட்டணி ஆட்சி ஏன் வரக்கூடாது? இப்போது கேரளாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, பீகாரில் இருக்குது, தமிழ்நாட்டில் ஏன் வரக்கூடாது? நீ ஒரு சீனியர் பாலிட்டிஷியன், அதை பற்றி ஒரு கருத்து சொல்லலாம். இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்லலை, வரலாம். அது முடிவெடுக்க வேண்டியவங்க வந்து கொடுக்குறவங்களும் எடுக்கிறவங்களும் தான். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிறது வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவங்க முடிவெடுப்பாங்க, அவங்க வழிகாட்டுவாங்க. அதே மாதிரி என்ன செய்யணுன்றத திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முடிவெடுப்பார். இப்போ நான் வந்து ஒரு பாலிசி மேட்டரில் போய் கருத்து சொன்னேன்னா இப்போ எல்லோரும் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு பொறுப்பில் இருக்கோம், ஒரு பொறுப்பான பொறுப்பில் இருக்கோம், ஒரு தலைமை பதவியில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில், ஒரு அகில இந்திய கட்சியில் நான் முடிவெடுத்து என்னுடைய கருத்தை சொன்னால் கூட அது இன்னைக்கு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு எஃகு கோட்டை மாதிரி இருக்கிற ஒரு கூட்டணியில் ஒரு சின்ன ஒரு தூசி கூட உட்காரக்கூடாதுன்ற நான் தெளிவாக இருக்கேன். ஆகையால் இதை சொல்ல வேண்டியவங்க, பேச வேண்டியவங்க, வழிகாட்ட வேண்டியவங்கலாம் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான். திமுக கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஸ்ட்ராங். 2026 வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சார் எனக்கு தெரிஞ்சு 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம். ஏன்னா ஏன் வெற்றி பெறுவோன்னு சொல்கிறேன். மாண்பு முதலமைச்சர் சமூக நல பாதுகாப்பு திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், எல்லோருக்குமான பெண்களுக்கான திட்டம், ஆண்களுக்கான திட்டம், முதியவர்களுக்கான திட்டம், இளைஞர்களுக்கான திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம், திருநங்கைகளுக்கான திட்டம், குழந்தைகளுக்கான திட்டம், என்ன சொன்னால் குழந்தை வயிற்றில் சிசுவாக இருக்கும்போது அதற்கு உண்டான திட்டம், கருவறை முதல் கல்லறை வரை என்னென்ன திட்டங்கள் தீட்டணுமோ எல்லா திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தி பெஸ்ட் ஸ்டேட் என்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆட்சி மாற்றம் வரும்பொழுது 2021 முதலமைச்சராக பொறுப்பு இருக்கும்போது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இவர் எப்படி ஆட்சி நடத்த போறாரு, கஜனால பணம் இல்லையே எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க, பத்திரிகையில் எழுதினாங்க. ஆனால் ஒரு நிதி ஆளுமையை முன்வைத்து சிறப்பான அதிகாரிகளை அமர்த்தி தி பெஸ்ட் கவர்னன்ஸ் என்ற அளவிற்கு உலக நாடுகள் போற்றும் அளவுக்கு இங்கே ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆகையால் வந்து நிதி சுமையெல்லாம் குறைச்சி இப்போ கடன்கள் எல்லாம் பெற்றாலும் அதை வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல, வாங்க வேண்டிய இடத்துல என்ன பரிமாற்றங்கள் இருக்கிறோ அதுக்கு உட்பட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. மூன்றாவது, இன்றைக்கு இந்தியாவில் 3வது பெரிய வருவாய் ஈட்டும் மாநிலமாக, வரி கட்டும் மாநிலமாக மாறி இருக்கு. எலக்ட்ரானிக்ஸில், ஐஃபோன் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன்மை மாநிலம் ஏற்றுமதியில். இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். கடைசியில் இருந்த எம்எஸ்எம்இ இந்தியாவில் இப்போ முதன்மையாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நல்லாட்சி தான். சமூக நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்க. எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்றது கணக்கு இல்லை. எனக்கு வந்து எந்த நாதியும் கிடையாது, 1000 ரூபாய் வாங்குறேன். விடியல் பயணம் மாதம் 1000 ரூபாய், டிரான்ஸ்போர்ட் கட்டணம், பஸ் பேருந்து கட்டணம் வந்து குறையுது. வீட்டில் போனால் குழந்தைங்க காலையில் பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்டு வருது. மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்திருக்காரு. அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆகையால்
கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் நடக்காத பணிகள் இந்த 4 ஆண்டுகள் நடந்திருக்குன்னா அதை நான் பட்டியலோடு சொல்லுவேன், ஊராக சொல்லுவேன், ஒன்றிய வாரியாக சொல்லுவேன், மாவட்ட வாரியாக சொல்லுவேன். 10 ஆண்டுகள் நடக்காத பணிகள் இந்த 4 ஆண்டுகள் நடந்திருக்கு. அதனால மீண்டும் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. திமுக அரசோட சாதனைகளை வந்து பட்டியலிடுறீங்க. நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் ஆரம்பித்து கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு, இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அவங்க வந்து 2021 திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் அதை வந்து 90% நிறைவேற்றிட்டோம், 98% நிறைவேற்றிட்டோம் அப்படிலாம் திமுக சொல்கிறாங்க. ஆனால் மீதி நிறைவேற்றாமல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பிரச்சனையாக தான். இல்லை, எஞ்சிய காலத்தில் நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அதை வலியுறுத்திட்டு இருக்கோம். எஞ்சிய காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை நிறைவேற்ற முடியலன்னா மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, வெளிப்படையாக சொல்லுவாங்க, இதை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை, என்ன காரணன்றது சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எஞ்சிய 8 மாதங்களில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 100% வாய்ப்பு. அரசு ஊழியர்கள் தொடர்பான அந்த கோரிக்கைகள், முக்கியமாக அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இருந்தது. அரசு ஊழியர்கள் மத்தியில் அது பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. திமுக வந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஆனால் இப்போ ரொம்ப ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அரசு ஊழியர்கள் வந்து அதை அந்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு சொல்லி. நீங்கள் சொல்கிற மாதிரி மீதி இந்த 10 மாத காலத்தில் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழி கிடையாது. அவ்வளோ ஈஸியாக வந்து நிறைவேற்ற முடியாது. அந்த ஒரு அதிருப்தி அவங்களுக்கு இருக்கு. போராட்டம்லாம் கூட நடத்துறாங்க. பழைய ஓய்வூதியம் புதிய ஓய்வூதியம் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏராளமான லட்சம் கோடிகளை வந்து கடன் சுமையை சுமத்திட்டு தான் கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி போயிருக்கு. இப்போ அந்த கடன் சுமையை வந்து கேரி ஓவர் பண்ணி அதை எப்படி வட்டி கட்டுறதை கடன் வாங்குற சூழல் இருந்துச்சு. இப்போ நிதி ஆளுமையில எல்லாத்தையும் குறைச்சிருக்கிறாங்க, கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பழைய ஓய்வூதியம் கொடுப்பதற்கு நிதி ஆதாரம் வாய்ப்பு கொடுச்சுன்னா பண்ணிடுவாங்க. அப்படி பண்ண முடியலன்னா காலந்தாழ்த்தி பண்ண போறாங்களா, இல்லை அதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாங்கன்றதை வெளிப்படையா அவங்கள அழிச்சு பேசுவாங்க. சரி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ திமுக அரசோட சாதனைகளை வந்து காங்கிரஸ் கட்சி பட்டியல் போடுது. ஆனால் திமுக அரசு மீது நிறைய விமர்சனங்கள் வந்து இருக்குது. அதை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக இவங்க கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியிலே வந்து இடதுசாரிகள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க, விசிகா விமர்சிக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து அப்படி விமர்சனங்கள் ஏன் வைக்க மாட்டோம்? இல்லை, நாங்கள் இப்போ 12 மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சட்டப்பேரவையில் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோம். இதுக்கு எங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்ட்டு அங்கேயே வந்து அதை மறுத்தோம். அதே மாதிரி வந்து வரிகள் உயர்த்த வேண்டும்னு சொன்னாங்க. வரிகள் உயர்த்தக்கூடாது, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னாங்க. மின்சார கட்டணம் உயர்த்தாதீங்கன்னோ. அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் சொன்னார், உதய் மின் திட்டத்தில் அதிமுக கையொப்பமிட்டதால் மின்சார வாரியம் டான்ஜெட்கோ முழுக்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் போய்விட்டது. ஒரு கடன் வாங்க வேண்டும் என்றால் கூட அவர்களுடைய அனுமதி பெற்று தான் கடன் வாங்க வேண்டும். இந்த சூழலில் இதை ஏற்றினால் டேரிஃப் வச்சுருக்காங்க ஒரு ஸ்டேட்டுக்கும். மெட்ரோபாலிட்டன் சிட்டின்றது ஒரு 5 இருக்குது. மும்பை, கல்கட்டா, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை. அப்படி இங்கே இந்த இடத்துலலாம் நீங்கள் எவ்வளோ டேரிஃப் ஏற்றினா தான் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்கப்படும், அல்லது உங்களுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை விடுவிக்கப்படுறதுனால தான் நாங்கள் ஏற்றினமுகண்டி மக்கள் மேலே சுமை வைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்தவித விருப்பமும் கிடையாது. முழுக்க அது ஒன்றிய அரசுடைய நிர்பந்தம் அப்படின்னாங்க. இருந்தபோது நாங்கள் அதை எதிர்த்தோம். வரி, லேண்ட் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதுலேயும் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். மோட்டார் வாகன சட்டம் வரும்போது லைஃப் டேக்ஸ் வந்து இதை ஏற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் எதிர்த்தோம். எதிர்க்க வேண்டிய இடத்துல நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கோம். அமைதியாக இருக்குன்னு கிடையாது. மக்கள் நலனில் ஏதாவது பிரச்சனை என்றால் நாங்கள் கண்டிப்பாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், குரல் கொடுப்போம். இப்போ நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் மறைந்த காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவராக இளைய பெருமாள் அவருடைய 100ஆண்டு நிறைவு அந்த பொதுக்கூட்டம் நடத்துனீங்க. அந்த தலைவர் வந்து பட்டியலின மக்களுக்காக நிறைய பாடுபட்ட தலைவர். அவர் வந்து இளைய பெருமாள் இன்னைக்கு நிறைய அந்த பட்டியலுக்கு அந்த மக்கள் மீது நிறைய ஒரு திண்ணமை வன்கொடுமைகள் நடக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த வடகாடு அப்படின்னு உதாரணமாக சொல்லணும்னா, புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் ஒரு தலித் மக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அங்கே வந்து அவர் அமைச்சர்கள் போகல, ஆளுங்கட்சி எம்எல்ஏ போகல, மாவட்ட ஆட்சித்தலைவர் போகல, எஸ்பி போகல, யாருமே போகல. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்குது, ஏன் யாருமே போகல. அதுக்கு பிறகுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் போகிறாங்க. இந்த மாதிரி வன்கொடுமைகள் வந்து நிறையா நடந்துட்டு இருக்கு. அது இடதுசாரி கட்சிகள் வந்து போய் இப்போ அந்த காலத்தில் நிற்கிறாங்க, விசிகா போய் நிற்குது. இப்போ காங்கிரஸ் கட்சியோ மற்ற இயக்கங்களும் அங்கே போய் பார்க்க முடியலையா? இல்லையே, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோமே. வடகாடு போனீங்க? வடகாடு போயிட்டு வந்தோம். நம்மளுடைய எஸ்சி துறையை சார்ந்தவர்கள் உடனே போனாங்க. அங்கே போயிட்டு விசாரித்தோம்.
இதை காவல்துறையினர் சொன்னாங்க இது பெருசாக்க வேண்டாங்க, சுமூகமாக அவங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் ஆகிற சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புதுக்கோட்டை போகும்போது காவல்துறையை சார்ந்த நண்பர்கள்லாம் இது இன்னும் ஊதி பெருசாக்க வேண்டாம், ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்காங்க அவங்க அப்படின்னு இதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கோம். இதுக்கு தீர்வு காணணும்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் அட்ராசிட்டி இருக்கோ அங்கெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் போக சொல்கிறோம். சமீப காலத்தில் பட்டியலின மக்கள் மீதான அந்த தாக்குதல்கள் வன்முறைகள் வந்து அதிகரிச்சிருக்கிறதா ரிப்போர்ட்லாம் வருது, நிறைய செய்திகள் வருது, தன்னார்வ அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க, அரசியல் கட்சியில் சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து தொடர்ந்து இது ஒரு இருக்குது, அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. இப்போ அன்டச்சபிலிட்டி, அட்ராசிட்டி முழுமையாக போயிடுச்சு இந்தியாவில், ஈவன் குறிப்பாக தமிழ்நாட்டில் போயிடுச்சுன்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அங்கொன்றும் இங்கொன்றும் தலை காட்ட தான் செய்யுது இவ்வளோ பெரிய அரசியல் சக்திகள். அங்கொன்றும் இங்கொன்றும்னு அப்படி எளிதாக சொல்லிட முடியுமா? இல்லை அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, முன்ன விட அதிகமாக இருக்குது. அதிகமாக நீங்கள் கம்பேர் டு அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் அதிகரிச்சிருக்குன்னா புள்ளி விவரத்தோட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையும் வருடத்திற்கு ஒரு முறை கண்காணிப்பு ஷெட்யூல் காஸ்ட் கண்காணிப்பு குழுன்னு போகிறாரு, விஜிலன்ஸ் கமிட்டி. அந்த விஜிலன்ஸ் கமிட்டியில் பர்சன்டேஜ் வைஸ் பட்டியலிட்டே காட்டுறாங்க. ஒரு ஆண்டும் வந்து எத்தனை பிசிஆர் ஆக்டில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு கீழே வந்து கைது பண்ணுறாங்க, அதை எவ்வளோ தண்டனை பெற்று தராங்க, எவ்வளோ பேர் விடுதலை ஆகுறாங்க, எவ்வளோ நடவடிக்கை எடுக்கப்படும் போடுறாங்க. அதை போட்டு காமிச்சதில் கடந்த காலங்களை விட குறைவாக தான் நடந்திருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம். ஆகையால் இது சரின்னு நான் சொல்லலை, இது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதை முழுமையாக ஜீரோவாகணும். எங்கேயுமே வன்கொடுமை இல்லை, அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறது, அதற்குண்டான அரசு இங்கே இருக்கிறது என்றால் தான் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அங்கொன்று நடக்குது இங்கொன்று நடக்குதுன்னு அதை தாண்டி போயிட முடியாது. இது நடக்கக்கூடாது, நடக்காத பார்த்துக்கிட்டு தான் காவல்துறை இருக்குது, மாவட்ட நிர்வாகம் இருக்குது. ஆகையால் இனிவரை காலங்களில் இதே மாதிரி வன்கொடுமைகளோ ஏற்றத்தாழ்வுகளோ நடக்காமல் பார்த்துக்கணும். இந்த சாதி ஆணவ கொலைகளும் அது அதிகரிச்சிருக்குது அப்படின்னு தான் செய்திகள்லாம் வருது. வந்து சாதி ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு நீங்களே பேசியிருக்கீங்க, சட்டமன்றத்தில் நீங்களே பேசியிருக்கீங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து அந்த சட்டம் தேவையில்லை அப்படிங்கிறாரு. அது அவருடைய கருத்து சரியானதா? இல்லை, அது எல்லா மாநிலங்களிலையும் அதை ஏற்றி வராங்க, நம்ம மாநிலத்திலையும் அதை ஏற்றணும், அதுதான் என்னுடைய பார்வை. அந்த சட்டம் தேவை. அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பிரிஞ்சுட்டாங்க பாஜக கூட்டணியிலேருந்து. இப்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய நீண்டகால நண்பர். அவரும் நீங்களும் அவர் எம்எல்ஏ இருக்கும்போது நீங்கள் எம்எல்ஏ இருந்திருக்கீங்க. பிஜேபியோட போகக்கூடாதுன்னு சொல்லி பர்சனலாக அவர் ஏதாவது நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்களா, பேசுகிறீங்களா? இல்லை, அவர் அட்வைஸ் பண்ணி கேட்குற இடத்துலையும் இல்லை, நாங்கள் அட்வைஸ் பண்ணுற இடத்துலையும் இல்லை. சரி, என்னென்னா அது அவங்க பிஜேபி விட்டு வரமாட்டாங்க. நான் கூட நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க, எங்க பிஜேபி விட்டு தான் அவர் வந்துட்டாரு, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா நான் சொன்னேன், நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், பிஜேபியை விட்டு இவர்கள் வந்தாலும் பிஜேபி இவர்களை விடாது. எங்கே யார் எளிமையாக இருக்காங்களோ அவங்கள வந்து ஸ்வாகா பண்ணிடும். இன்னைக்கு கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு பார்த்தோம், நான் வந்து எங்கெல்லாம் ஸ்வாகா பண்ணுறதுன்னு அதிமுக சாதாரண கட்சியா அப்படின்னாரு. நான் இந்த விகடன் மூலமாக சொல்கிறேன், பொறுத்திருந்து பாருங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பால் தாக்கரை விட நீங்கள் வலிமையான தலைவர் இல்லை, பால் தாக்கரை இயக்கத்தை விட உங்கள் இயக்கம் வலிமையான இயக்கம் கிடையாது. பால் தாக்கரை வீட்டை விட்டு வெளியில் வராருனாவா மகாராஷ்டிரா பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். மகாராஷ்டிரா மட்டும் கிடையாது, அண்டை மாநிலங்கள் பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். சக்தி வாய்ந்த தலைவர். சிபிஐயே வந்து அவரை விசாரணை செய்யணும்னு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்த பிறகு கூட அவரை சிபிஐ போய் விசாரணையே செய்ய முடியல. ஏன்னா மகாராஷ்டிரா வந்து பற்றி எரியும் அவரை தொட்டா. அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல் லீடர், ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் வந்து சிவசேனா. அந்த சிவசேனாவை தும்சம் செய்து அவருடைய மகனை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி அவருடைய மகன் உத்தவ் தாக்கரேக்கு உதவியாளராக இருந்த ஷிண்டே அவர்களை முதலமைச்சராக்கி அந்த கட்சியை பிளந்து சின்ன பின்னமாக்கினார். சிவசேனாவிற்கும் பால் தாக்கரேவுக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் இந்த நிலை என்றால் அதிமுகவுக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன நிலை என்பதை அவர் எண்ணி பார்க்க வேண்டும். பாஜகவுடைய ஸ்டைல் அது. எங்கெங்கே போகிறோமோ அதை பிரித்தாளும் கொள்கையிலே பிரிச்சுருவாங்க. அது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அது. அதனால் அவர் சிக்கி கொண்டு இருக்கிறார். என்னை பொறுத்தவரை அதிமுகவை இறைவன் ஒன்று இருந்தால் இயற்கை ஒன்று தான் அவர்களும் காப்பாற்ற வேண்டும். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. சர்ச்சைக்குரிய கேள்வி கூட ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.